பிராணாயாமாக்கு இத தாண்டி பல பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதையே நம்ம வந்து உணர்றதே கிடையாது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். பிரம்மரி பிராணாயாமம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது வந்து பிரெயின வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு நேசல் கேவிட்டிய வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் லங்ஸுக்கும் நல்லது. அப்புறம் இன்னொரு பிராணாயாமம் இருக்கு. எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு, இந்த சிம்ஹ இது பண்ற பிராணாயாமம். இது ஈஷால வந்து சொல்லிக் குடுப்பாங்க. இப்ப இந்த பிராணாயாமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு, சிங்கம் மாரி கர்ச்சிக்கிற மாரி இருக்கு அந்த பிராணாயாமா. இப்ப இது என்ன பண்ணும்னா, உங்களுக்குள்ளார வந்து தைரியத்தையும், கரேஜையும் கொண்டு வரும் அந்த பிராணாயாமா. நீங்க வந்து பிராணாயாமாவ மட்டுமே வச்சு, நீங்க வந்து ஒரு மெடிடேஷன் டெக்னிக் மாரியே பண்ணலாம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா நீங்க பண்ணீங்கனாலே, நீங்க வந்து உங்க மைண்டோட ஸ்ட்ரக்சர், ஃப்ரேம் வொர்க், திங்கிங்கே மாத்தக்கூடிய அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கும். அது எப்பிட்றா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்போ பிராணா அப்படிங்கிறது என்னன்னா, உங்க லைஃப் ஃபோர்ஸ். உங்க காத்துல வந்துட்டு உங்களோட சரீரம் இயங்குறதுக்கான லைஃப் ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ